விஜய் மாதிரி 1000 விஜய் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மோடி மாதிரி லட்சம் மோடி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் நடிகர்கள் நினச்சிக்கிறாங்க உலகத்தில் எம்ஜிஆர் வந்துட்டார், நாமளும் வந்துடும் நினைச்சிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபினமினா. கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் தேவை கண்டிப்பாக. அது இல்லாமல் எலெக்ஷன் பேசுறது ஒன்று, கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு படத்துக்கு நடிச்சோ இல்லை எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பீப்புள் கிட்ட வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து அவர் ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. என்ன ஒன்று அவர் மறைமுகமாக செய்கிறாரு, அது இன்னும் வெளிப்படையாக யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆக்டிங் அப்படின்னா அவர் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். எங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர்னா எனக்கு விஜயனா தான் பிடிக்கும். அவன் சம்பாதிச்ச காசை வந்து ரைடு விட்டாங்க, அதை பாதுகாக்கணும். நீ சாதாரண எல்லாம் வந்தது எல்லாரையும் கூட்டி வீட்டில் வந்து அரிசி கொடுக்குற. எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு வந்து அவர் மேலே எதிர்பார்க்கலாம். ஓட்டு போடுறதுன்னு பார்த்தா அது ஓட்டு போடுற சமயத்தில் எல்லாரும் மாறுங்க. அவர் ஒரு பெரிய ஆக்டர் தான். வெளியே வந்தால் அவ்வளோ க்ரௌட்லாம் எல்லாம் வந்து பாதிக்கும், அதெல்லாம் கரெக்டு தான். பீப்புளை ரீச் பண்ண அவர் ஒரு பொலிட்டீஷியன். மற்ற பொலிட்டீஷியன்ஸை பயப்படுவாங்க அவரோட அந்த ஹியூஜ் ரீச்சை பார்த்து. மாஸ் காமிப்பாரு, முடிப்பாரு. படத்துல என்ன பண்ணாரோ அது 2% கூட ஓட்டுவாங்க, அது குறையாம தான் ஓட்டு வாங்க முடியும். ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியும். நான் ஒரு புண்ணாக்கு கடை ஓப்பன் பண்ண போகிறேன். விஜய் தான் வேலைக்கு வைக்க போகிறேன். விஜய்க்கு என்னென்ன தெரியும்? 250 கூட நான் வந்து இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஒரு கருத்து. 250 கூட சம்பளம் வாங்குற நீ விட்டுட்டு இங்கே அரசியல் வரதுக்கு தேவைகள் என்ன? ஒரு பெரிய கட்டமைப்புனா இந்த நாடு வந்து சாதாரண நாடு கிடையாது. இன்னைக்கு நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறீங்க, நான் பேசுகிறேன். எனக்கு என்ன வேலை நடக்கலாம், உங்களுக்கு என்ன வேலை நடக்கலாம். இந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது? பெரியார்னு ஒரு மனுஷன். அவன் இந்த நாட்டில் இந்த பூமியில் வரலன்னா நான் அங்கே நிற்க முடியாது, நீங்கள் கேட்க முடியாது. சரி, எல்லாருமே எல்லாம் எம்ஜிஆர் நினச்சிக்கிறாங்க. அதாங்க அரசியல். எல்லா நடிகர்களும் நினச்சிக்கிறாங்க உலகத்தில் எம்ஜிஆர் வந்துட்டார், நாமளும் வந்துடும் நினைச்சிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபினமினா. வந்து எல்லாருடைய பாமர மக்கள்லேருந்து எவ்வளோ பெரிய பணக்காரர்களுடைய மனசுலையும் பூந்து ஏந்து வரக்கூடிய மனிதர் அவர் வந்து இன்னும் வந்து அவர் இறந்து போய் 30 வருஷம் ஆக போகுதுங்க. இன்றைக்கி கூட எம்ஜிஆர் வந்து தெய்வமாக நினச்சிட்டு பாதி வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் வந்து எம்ஜிஆருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவரை தாங்க நம்புகிறாங்க. அவருடைய பர்த்டே, அவருடைய செலிப்ரேஷன் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அரசியல் பண்ணுறது எனக்கு என்ன தோணலைங்க. ஆனால் நான் இன்னும் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இப்போது ரீசெண்டாக போயிட்டு பேம்ப்ளெட் கொடுத்ததுக்கே போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணால் பயந்து தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அவர் பெரிய மூமெண்ட் அப்படின்னு நான் எதையுமே பார்க்கல. ஒரு பப்ளிக்காவோ இல்லை மக்களோட சேர்ந்து போகிறதோ இல்லை ஒரு குரல் கொடுக்குறதோ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ களத்தில் இறங்கல. இப்போ இவர் உள்ள வந்தால் கூட இட் வில் டேக் 15-20 இயர்ஸ் ஃபார் ஹிம். அந்த எம்ஜிஆரோடைய காலம் போயிடுச்சு. இப்போ வந்து மக்கள்கிட்ட யூ ஹேவ் டு வின், யூ ஹேவ் டு ஒர்க் அண்ட் ஷோ, நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. பீப்புள் கிட்ட வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து அவர் ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இன்னும் வந்துட்டா நம்ம சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து ஃபீல்டுக்கு போய் மக்களை பார்த்தா தானே அந்த இது தெரியும். என்ன ஒன்று அவர் மறைமுகமாக செய்கிறாரு, அது இன்னும் வெளிப்படையாக யாருக்கும் தெரியாமல் இருக்குது. அவர் ஊருக்கெல்லாம் இன்னும் நல்லா உதவி செஞ்சுன்னு தான் இருக்காரு. மற்றவங்க மாதிரி வெளிப்படையாக சொல்லி காமிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்கிற விஷயமே இல்லை அவர்கிட்ட. அவர் செய்கிறாரு, மறைமுகமாக செய்யிட்டு மறைமுகமாக அவர் பண்ணி நிற்கிறாரு. அது அடுத்த 2026 வரும்போது அவர் ஒரு சிஎம்மாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. பிகாஸ் ஒரு ஆக்டிங் அப்படின்னா அவர் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். எங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர்னா எனக்கு விஜயனா தான் பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ இதுலயும் பொலிட்டிஷியன் அப்படி வருவாருன்னு நாங்கள் நம்புறோம். நேர்மையான அரசியல்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் முதல்ல சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கணும். எவ்வளோ கீழ்மா இருந்தாங்கன்ட்டு. திடீர்னு ஓவர் நைட் வந்து இன்றைக்கி 1000 கோடி வாங்குறாங்கன்னா அவங்களாம் ஒழுங்காக டேக்ஸ் கட்டி வந்தாங்களா, எப்படி இருக்காங்கன்னு தெரியணுங்க. எம்ஜிஆர் இருந்தாருனாக்க எம்ஜிஆர் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாருன்னுவாங்க. அவரை சம்பாதிச்சு விட அவர் வள்ளல்ன்ற சொல்கிறது தான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாரி கை கொடுத்ததே தெரியாது, அப்படி வாரி கொடுப்பாருன்றாங்க. இவங்களெல்லாம் முடியுமான்னு தெரியலங்க. அவன் சம்பாதிச்ச காசை வந்து ரைடு விட்டாங்க, அதை பாதுகாக்கணும். நீ சாதாரண எல்லாம் வந்தது எல்லாரையும் கூட்டி வீட்டில் வந்து அரிசி கொடுக்குற. கால் நடந்து போனால் அழுக்குப்படின்னு. அப்போ இங்கே நீ அடிபட்டு போறீல. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு புண்ணாக்கடை பாண்டிப்பேட்டையில் ஒரு புண்ணாக்கடை பார்த்துட்டு இருக்கிறேன். பெரிய எல்லாம் விதவிதமான புண்ணாக்கடை. அந்த புண்ணாக்கடையில் விஜயை வந்து வேலைக்கு வைக்கலான்ட்டு மாநாடெல்லாம் கிரியேட் பண்ணி நல்லா அந்த ஸ்பீச் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆடியோ லான்ச் ஸ்பீச் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து அவரோட அந்த பேசின அந்த ஒரு இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் பொலிட்டீஷியன் வந்து அந்த ஆக்டர்ன்றதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறாருன்றதை பார்த்தா சான்ஸ் நியூவாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நீட்னால நிறைய பேர் இறந்தாங்க. அவங்க ஃபேமிலிக்கு போய் அவரால் முடிஞ்சு அவர் போக முடியலன்னா கூட அவர் கட்சியிலேருந்து கூட ஆள் அமைச்சு அவர் பார்த்து அதுக்கேற்ற உதவியெல்லாம் பண்ணின்னு தான் இருக்காரு. 12th வந்து ஸ்காலர்ஷிப்புன்றது வந்து பண்ணுறதும் அது இவர் தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து நாங்கள் பார்க்குறோம். அது இந்த முன்னாடி யாரும் பண்ணதில்ல. இவர் தான் வந்து இதை புதுசாக எடுத்துன்னு வந்திருக்காரு. அதே மாதிரி பண்ணுறாரு. அது நிறைய பேருக்கு பெனிஃபிட்டு.
அதே மாதிரி இன்னும் போக போக இன்னும் நிறைய உதவி பண்ணுவாருன்னு நாங்கள் நம்பிக்கைப்படுறோம். கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் தேவை கண்டிப்பாக. அது இல்லாமல் எலெக்ஷன் பேசுறது ஒன்று, கிரவுண்ட் ஸ்டேட் இருந்தால் தான் அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஐ மீன் ஓட்டு போடாத எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு வந்து அவர் மேலே எதிர்பார்க்கலாம். ஓட்டு போடுறதுன்னு பார்த்தா அது ஓட்டு போடுற சமயத்தில் எல்லாரும் மாறுங்க. செகண்ட் திங் என்னன்னாக்க அவர் மாறணும் அப்படின்னு நினச்சாருனாக்க இறங்கணும், வேலை செய்யணும். உட்காந்துன்னு அந்த சினிமா ஆக்டருடைய சாரி தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அவர் சினிமா ஆக்டிங்லேருந்து வெளியில் வந்து மாமர மக்களோட பழகணும், வெளியில் பேசணும். அது வந்து அவரோட பின்னாடி அந்த பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு பவுன்சர் இல்லைங்க, அவர் பாட்டில் வருவார், பேசுகிற மக்களோட இதாக சாதாரணமாக பேசிட்டு போகிற மனுஷன். இவங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்க, ரொம்ப இதுங்க. இந்த எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு படத்துக்கு நடிச்சோ இல்லை எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க மட்டும்தான் வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி எந்த ஊர்லேயுமே சரி ஒரு பிரபலம் தேவைப்படுது. கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக பிரபலம் தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்தா தான் வர்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம அரசியல் இறங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்ஜிஆரே எடுத்துக்கோங்க, இது சினிமாலேருந்து தான் வந்தார். வந்து அவர் கேரக்டர் பார்த்து எல்லாருமே அப்ரோச் பண்ணி நிறையா பண்ணி இப்போ நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி எங்கள் தலைவர் வராரு, இப்போ கண்டிப்பாக பண்ணுவார். அவர் இன்னும் இறங்கலை, இன்னும் ஒரே ஒரு படம் இருக்குது, அந்த படம் முடிச்சனே பாருங்கள் பெரியத்தனமாக சம்பவம் பண்ணுவார். காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு பெரிய ஆக்டர் தான். வெளியே வந்தால் அவ்வளோ க்ரௌட்லாம் எல்லாம் வந்து பாதிக்கும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவர் வெளியே வராருன்னும் போது ஒரு ப்ரொடெக்ஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கேற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வர முடியும். நம்ம வந்து சும்மா சொல்லிடலாம், நினச்சா செய்யலாம். அது பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் ஒரு டிராபேக்காக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. விஜய் வந்து பொலிட்டீஷியனாக ஆயிட்டாரு, அந்த ஒரு மாநாட்டிலே தெரியும் அவர் யாருன்னு இல்லை. ஸோ கண்டிப்பாக இன்னும் அவர் வந்து பீப்புளை ரீச் பண்ண அவர் ஒரு பொலிட்டீஷியன். மற்ற பொலிட்டீஷியன்ஸை பயப்படுவாங்க அவரோட அந்த ஹியூஜ் ரீச்சை பார்த்து. வந்தாலே போதும் தலைவா, எனக்கு ஸ்க்ரீன் அவர் இல்லை. ஆக்சுவலாக வந்து நிறைய பண்ணியிருக்காரு, இன்னும் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் வந்தால் எனக்கு போதும், அது போதும் எனக்கு, அவ்வளோதான். மாஸ் காமிப்பாரு, முடிப்பாரு. படத்துல என்ன பண்ணாரோ அதேதான். பெரியாருக்கு அடுத்தது அண்ணாக்கு அடுத்தது கலைஞர் வந்து வரும்போது அதுக்கு வந்து சூழ்ச்சி பண்ணி பண்ணாங்க. அவர் இருக்கும்போது வந்து அவருக்கு எதிரியா இருக்கக்கூடிய யாரு அப்படி பூஸ் பண்ணி எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு அது கொண்டு வந்தாங்க. அடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா. அப்போ வந்து ஜெயலலிதா போயாச்சு, எம்ஜிஆர் போயாச்சு, கலைஞர் போயாச்சு, அண்ணா போயாச்சு, பெரியார் போயாச்சு, காமராஜர் போயாச்சு, எண்ணற்ற தலைவர்கள் போயாச்சு. அப்போ இந்த நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த நாட்டுடைய தன்மையை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றணும், தமிழ் இனத்தை காப்பாற்றணும், தமிழை காப்பாற்றணும், தமிழ் மொழியை காப்பாற்றணும். இவ்வளோ ஒரு கட்டமைப்பு உள்ள உருவாக்கிட்டு போன மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி போன அந்த பொருளை ஒருத்தன் ஒரு சாதாரண வந்து அதை கிடைக்கலன்னு வரான். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு இல்லை. அப்படி பாதுகாக்கக்கூடிய தன்மையில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. ரெண்டே சின்னம் வச்சுக்கின்னு அவங்க அதே மாத்தி போடுறாங்க தவிர்த்து மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வெளிப்படையா வர வச்சு காணலாம். இப்போ எல்லாருக்கும் ஃபேமிலிலையுமே கேட்டாங்கன்னா நாங்கள் இவங்களுக்கு மொத்தமாக ஓட்டு போட்டோம், அவங்களுக்கு மொத்தமாக ஓட்டு போட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ போய் கேட்கும் போது அவங்க வீட்டில் ஒரு 20 வயசுக்கு மேலே 15 வயசுக்கு மேலே இருக்கும்போது அவங்க ஒரு ஓட்டு கொஞ்சம் தெரியும், அவங்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போடுவாங்க. விஜய் மாதிரி 1000 விஜய் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, மோடி மாதிரி லட்சம் மோடி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கா பார்த்தீங்களா, இது மாதிரி பலாயிரம் பேர் வந்தாலும் ஒன்றும் முடியாது. இந்த திமுக வந்து மக்களை நோக்கி, மண்ணை நோக்கி, மனிதர்களை நோக்கி இந்த தமிழ் மொழியை காக்கிறதுக்காகவும் தமிழனை காக்கிறதுக்காகவும் ஒரு பெரும் தலைவர்கள் கட்டமைப்பட்ட உருவாக்கி வைத்த அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண் வந்து திமுக மட்டும்தான் இருக்கு, வேற யாவனாலும் முடியாது. என்ன பண்ணா அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தலில் விஜய் ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவார்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் வர முடியாது. ஒரு 2% ஓட்டு வாங்கலாம். 2 நீங்கன்னா இன்னைக்கு சொல்லுவீங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லுவீங்க. 2% நான் ஆரிடம் சொல்றேன். அடுத்து திமுக தான் வரும், அடுத்தும் திமுக தான் வரும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2% கூட ஓட்டுவான், அது குறையாம தான் ஓட்டு வாங்க முடியும். ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியும்.